எல்லோருக்கும் வணக்கம். முதல் மன்னிக்கணும், டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஸோ அது எப்போதுமே டெக்னாலஜி எவ்வளோதான் வளர்ந்தாலும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என்றைக்குமே மனிதர்களோட ஒர்க்கு தான் என்றைக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ என்னோடய டெக்னிக்கல் ப்ராப்ளம் 5 minutes ஃபஸ்ட்டு போட்டோடனே அமர்ந்தவொடனே பிரகாஷ் பயத்துட்டே வந்தார். என்ன சார் முத போடையில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னுடைய சுப்பிரமணியபுரம் முதல் படம் பண்ணிவிட்டு சென்சார் போர்டு ஆஃபீஸர் கூப்பிட்றாங்க, உள்ளே போங்க வாங்க உங்களை கூப்பிட்றாங்க, என்ன பண்ணியிருக்குன்ட்டு. ஸோ அந்த ஆஃபீஸ் அந்த ரூமுக்கு போய் கதவை திறறேன், போச்சுடா நான் இப்படி யோசிச்சு பயந்துகிட்டே இருந்தேன். ஸோ எனக்கும் அப்படி தான் முதல் படமும் நடந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம மைண்டில் போடக்கூடாது. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய தடைகளை தாண்டி தான் வர வேண்டியது இருக்குது. படம் கூட வேகமாக 50 நாளில் எடுத்துரும். ஆனால் அந்த ரிலீஸ்க்கு நிறையா டைம் பார்த்து கரெக்டாக இது பண்ணணும், நிறையா இதெல்லாம் தாண்டி தான் வர வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தா ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கே நிறைய தடைகளை தாண்டி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆகுது, சவுண்டு மிஸ்டேக் ஆகுது, இதெல்லாம் தாண்டி தான் இப்போ ப்ரெஸ் மீட்டை நடத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த படம் சோலை பிரகாஷ் முதல் படம். எனக்கு கதை சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நரேஷன் காமெடி எல்லாமே எனக்கு கேட்டோடனே இது பண்ணணும் அப்படின்னும்போது இந்த கதை கேட்டோன்னே எனக்கு தோணுது. அந்த பாட்டி காத்தாய் கேரக்டர் நடிக்க 2 பேர் தான் இதில் இருக்காங்க. ஒன்று ஆச்சி மனோரமா, இன்னொருத்தவங்க அவங்க ஆச்சி மனோரமா இல்லை. ஸோ அடுத்த சின்ன ஆட்சியாக மனோரமாவாக இருக்கிறது நம்ம கோவை சரளாமா தான். ஸோ எனக்கு அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த படத்தை அவங்க இல்லாமல் இந்த படம் பண்ணவே முடியாது. அவங்க தான் அந்த கேரக்டர் நினைக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நிற்கும் போதே அவங்கள பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த படத்தில் என்னை ஹீரோன்னு வேணால் சொல்லிக்கலாம். அவங்க தான் உண்மையான ஹீரோ. பலே வெள்ளையே தேவால ஹீரோ கோவை சரளாமா தான். ஏன்னா காமெடி லேடி காமெடியன்ஸ் தமிழ் சினிமாவில் இப்போ கம்மியாகிடுச்சு, யாருமே இல்லை. மனோரமா வச்சுருந்தாங்க, கேரக்டர் ரோல் பண்ணாங்க, காமெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் கோவை சரளாமா தான் இருக்காங்க, அடுத்தடுத்து இப்போ வந்துட்டுருக்காங்க. ஸோ பட் அவங்களுக்கான இது கம்மியாக தான் நம்ம தமிழ் சினிமா இருந்தது. எனக்கு இந்த கதை கேட்டவொடனே இது பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ ஒரு லேடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி பண்ணுற ஒரு லேடி காமெடி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது எனக்கு இவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ இந்த படம் அவங்களுக்கான ஒரு இதாக அந்த படம் இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். கோவை சரளாமோட ஒர்க் பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம். நான் எல்லாத்தையும் கேலி பண்ணுவேன், பண்ணுவேன். ஆனால் அவங்களும் ரோகிணி மேடம் நல்லா சிரித்து கலகலத்து எல்லாம் லந்தடிப்பாங்க. ஸோ ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். டைமிங் என்ன காமெடி பண்ணணும், இவங்க எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயம், நீங்கள் இது பண்ணுறீங்களா நான் அது பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு காமெடி அந்த விஷயங்கள் பண்ண ஒரு விஷயம். அப்புறம் ரோகிணி மேடம், ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கரெக்டாக நடித்து கொடுத்தது. அவங்க எந்த முகம் சொல்லிக்காமல் அவங்க பாட்டு நடித்தாங்க. எல்லாமே ஃப்ரீயாக நடித்தோம். ஒரு ஃபேமிலி போல தான் இருந்தது. இப்போ பார்த்தா கூட சிரித்து ரொம்ப நாள் கழித்து பேசுகிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் சங்கிலி முருகன் சார், அவர் என்ன அவர் ப்ரொடியூஸ் பண்ணி நான் நடிக்க கேட்டுக்கிட்டே இருந்தார். டேட் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் சொன்னேன், இப்போ எனக்கு உங்கள் டேட் வேணும், நீங்கள் நடித்து கொடுத்துட்டு போங்கன்னு அவரை நான் இந்த படத்தில் நடிக்க வச்சேன். ஸோ அவர் என்னை பாராட்டினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சங்கிலிமோகன் சாரை பற்றிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்ட் டயத்துக்கு முடிக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள்லாம் இப்படி தான் இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம். கார்த்திக் சாரே கரெக்ட் டயத்துக்கு கூப்பிட்டு நடிக்க வச்சாருன்னு சொல்லுவாங்க. நான் அதையும் கேட்டேன், சார் எப்படி சார் உங்கள் படத்தில் எத்தனை படம் நடித்தார், எப்படி இது பண்ணேன்னு கடைசி வரைக்கும் அதை சொல்லவே இல்லை. நானும் இந்த 50 நாளில் கேட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன், கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஸோ பட் அவர் எங்களை பாராட்டினது ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. ஸோ என்னுடைய டெக்னீஷியன்ஸ், எடிட்டர், ஸோ நைட்டு ஃபுல்லாக அவங்கள பாவம் டார்ச்சர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். பட் எந்த முகம் சொல்லிக்காமல் கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ண பிரவீன் ஆண்டனி, தர்புகா சிவா, கிடாரிக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் என்னோடய படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் ரவி ரொம்ப அற்புதமாக பண்ணான். கலர்ஃபுல்லாக ஒரு கிராமத்தை அப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். என்னென்னா கிராமத்துக்குள்ளே எப்படி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கதைக்குள்ளே இருக்குது. செல்ஃபி காத்தாயின்ற கேரக்டரில் அவங்க நடிக்கிறாங்க. ஸோ ஆனால் அங்கேயும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்திருக்கு. இப்போ ஆட்டோகிராஃப்லாம் நான் சுந்தரமணியன் பண்ணும்போது எல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருந்தாங்க அங்கே உள்ளவங்கலாம் கிராமத்தில். இப்போ எல்லாமே செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார்
செல்ஃபி எடுப்போம் அப்படின்றாங்க. ஸோ டெக்னாலஜி அதுக்குள்ளே அவ்வளோ உள்ளே போயிருக்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் சொல்லப்படுது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதனால தான் நாங்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு 23 டிசம்பர் 23 வரணும்னு பிளான் பண்ணோம். ஸோ பிளான் பண்ணுறது நாங்கள் 50 நாள் எடுத்து முடிக்கணும் அப்படின்றது ப்ரொடக்ஷன் சைடில் ப்ரொடியூசராக நான் பிளான் பண்ணலாம். ஆனால் அதை செயல்படுத்துறது டைரக்டர் கையில் தான் இருக்குது. ஸோ டைரக்டரும் கேமராமேன் கையில் தான் இருக்குது. அவங்க தான் அதை வேகமாக விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு விஷயம் அதை வந்து டைரக்டர் பண்ணார். ஸோ 50 நாள் பண்ணிட்டாலே இப்போ அவர் வேறு பாராட்டிட்டார். அடுத்தடுத்த படம் வெற்றி ஜெயிக்குதோ தோக்குதோ அது அடுத்த விஷயம். இவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணுறோன்ற ஒரு விஷயமே வந்து உங்களால் முடியுன்றமே அது உங்களை எடுத்துகிட்டு போகும். உங்களெல்லாம் அவங்க எவ்வளோ பிளெஸிங்ஸ் இவ்வளோ பாராட்டியிருக்காங்க. ஸோ அது பெரிய கிஃப்ட்டு. ஸோ அவங்க தான் உட்கார விடாமல் நான் கூட அப்படி உட்காரலாம் கொஞ்சம் நேரம் உட்காரேன். இது பிரகாஷ் கொஞ்சம் உட்காந்துட்டு போவேன். நான் தானே ப்ரொடியூசர் உட்காந்து சார் லேட்டாக கிளம்புவோம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ ஆனால் அந்த 50 நாளில் இவ்வளோ நல்ல பர்ஃபெக்ஷனோட கரெக்டாக அந்த இதை எடுத்தாங்க. ஸோ எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு 50 நாள்லேயும் நம்ம சினிமா எடுக்கலாம் போல்க்கு அப்படின்னு இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 நாள் எடுக்கலாம் போல்க்கு, எவ்வளோ வேகமாக போனால் முடிக்கலாம் போல்க்கு அப்படின்றது எனக்கு வந்துருச்சு. ஸோ கால்குலேஷன் தான் நான் போட்டேன். அதை செயல்படுத்துறது ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ அந்த டீம் ஒர்க் எல்லாருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கு சொல்லலாட்டி சொல்லலைன்றாங்க. அவங்க நிக்கில் வேறு முளைப்பார். அப்புறம் அடுத்து ஹீரோயினை பற்றி சொல்லுங்கன்றாரு. அதை சொல்லணும். தானியா தனிக்குடின்ற கேரக்டரில் அந்த கிராமத்து பெண்ணாக அழகாக யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. இன்னும் மேலும் நல்ல படங்கள் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இது ஃபேமிலியோட காமெடி என்டர்டெய்னர். இதில் ஆக்ஷனும் இருக்குது. அதையும் சொல்கிறேன். அம்மா அடின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ ஆக்ஷனும் இதில் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.